ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மாடல் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். அதில் 3/4 கை எப்படின்னு கட் பண்ணுறதை பாருங்கள். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கோம். இந்தமாரி நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரிஜினல் பீஸ். இதில் தான் மாடல் நெக் கட் பண்ண போகிறோம். இது அளவு ப்ளவுஸ். இந்தமாரி மாடல் தான் பண்ண போகிறோம். இது நாங்கள் டிச் பண்ணது தான். அதேமாதிரி 3/4 கை. இதில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் வந்து கொஞ்சம் நல்ல மெட்டீரியலாக வாங்கி போட்டுருங்க. சேரீ அப்போ தான் சேரீ துணி சுருங்கினாலும் லைனிங் சுருங்கக்கூடாது. ஏன்னா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கணக்கு பார்க்காதீங்க. ஒரு நல்ல மெட்டீரியலாக வாங்கி போனால் உங்களுக்கு லைஃப் லாங் நல்லா இருக்கும். முன்னாடி ஃபஸ்ட்டு பேக் எடுக்க போகிறோம். இங்கே 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. ஏன்னா பின்னாடி வேறு துணி கொடுத்து தான் அடித்து திருப்புவோம் இந்த மாதிரி. ஏன்னா அதிலே அடித்து திருப்பினா நல்லா இருக்காது. இந்தமாரி எக்ஸ்ட்ரா ஒரு துணி கொடுத்து பின்னாடி அடித்து கொடுத்தோம்னா இந்தமாரி நீட்டாக வந்துடும். அதிலே மடிக்கும்போது உங்களுக்கு ஸ்டிப்னஸ் கிடைக்காது. ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதே அளவு தான் கேட்டிருக்காங்க. இந்த 2 பேக்கும் 2 ஜாயிண்ட் இப்படி ஒன்றா வரணும். மடிச்சுட்டு இந்த அளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதே நெக்கே இருக்க தான் கேட்டிருக்காங்க. அதனால் இங்கே பேக்கில் வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த ஆமில், இந்த இடுப்புலேருந்து இந்த ஆமில் வரைக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும் பிடிக்கிறதுக்கு. இந்த அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது அதே அளவு வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எப்படின்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதே அளவு விட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இது டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ இருந்தால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாடி லூஸ் சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான் இது. பாடி லூஸ் 18 இருக்குது. இந்த அளவு அப்படியே வச்சுருங்க. எக்ஸ்ட்ராலாம் கூட்டிலாம் வைக்கக்கூடாது. இதே அளவு தான் வைக்கணும். ஷோல்டர் இந்த மாதிரி 2 கணக்கு பண்ணி வச்சுங்க. ஷோல்டர் வந்து 10.5 இன்ச்சு இருக்குது. அந்த 10.5 இன்ச்சு அதே அளவு வச்சுருங்க. பாடி லூஸ் வந்து 18. இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த ஆமில் இங்கேருந்து இதிலேருந்து நீங்கள் பெரிய ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச்சு வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் நார்மல் ப்ளவுஸ்னால் இதுலேருந்து 1.25 வச்சுருங்க. இந்த 1.25 வச்சுட்டு இதுலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இந்த ஷோல்டர் மார்க்கிலேருந்து இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த அளவு ப்ளவுஸ் வந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம் கை ஏற்றும் போது. அதேமாதிரி இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இது ஒரு மார்க் போட்டுருங்க. இதான் நெக்கோட அளவு. ஏன்னா மாடல் நெக்கு லாஸ்ட்டில் தான் கட் பண்ணுவோம். இந்த டிஸ் மார்க் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா புதுசாக பழகிறவங்க டீஸ் போட்டே கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வரும். நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்கள் மெத்தடில் நீங்கள் அப்புறம் கட் பண்ணலாம். இதுதான் ஆமில் இருக்காது. இங்கே வந்து ஷோல்டர் பிடிக்கிற அளவு இந்த அளவு தான் வரும். நெக்கு வந்து லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் எடுக்க போகிறோம். இந்தமாரி 4 மடித்து போட்டுக்கோங்க. கைக்கு லைனிங் கேட்டிருக்காங்க. சில பேர் வந்து லைனிங் கேட்க மாட்டாங்க. இவங்க வந்து லைனிங் கேட்டிருக்காங்க. இங்கே பேக்கில் விட்ட மாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதே அளவு தான் ஸ்லீவு. இந்த எட்ஜில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு இங்கே மார்க். இந்த ஸ்லீவில் எடுத்து இந்த அளவு வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணி இங்கே பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டால் போதும். அதேமாரி தான் இந்த ஆமிலேருந்து இதுதான் கரெக்டாக அளவு. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இந்த இது இந்த ஜாயின்லேருந்து இந்த ஜாயின் வரைக்கும் ஒரு டிஸ் மார்க் போட்டுங்க ஸ்கேல் வச்சு. இப்போ இதிலேருந்து நீங்கள் புதுசாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி டீசல் வரைஞ்சிக்கின்னு கட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு அதே அளவு வரும். ஏன்னா பழகிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பழகும்போது கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். இதே அளவு தான் வரும். இதுதான் நம்ம ஆமில் கணக்கு. இங்கே ஒரு அர்க்கத் போட்டுக்குங்க. இது வந்து உள்ளே அடித்து திருப்புறது. இங்கே ஃப்ரண்ட் சைடு வர்றதுக்காக இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே குடஞ்சி எடுத்துருங்க. இதுதான் ஃப்ரண்ட் சைடு வரணும். இங்கே ஒரு அர்க்கத் போட்டுக்குங்க. உங்களுக்கு கைக்கு ஏற்றும் போது ப்ளவுஸில் இதான் முன்னாடி சைடு வரணும். இது பேக் சைடு வந்துடும். இப்போ பேக்கு கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா துணியில் வந்து பட்டி கட் பண்ணிடலாம். ஒரு இந்த டிஸ் அளவு 1.5 இன்ச்சு தான். இந்த 1.5 இன்ச்சு அளவுக்கு இங்கே மடிக்கிற அளவுக்கு விட்டுருங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு அப்படியே வச்சு ஒரு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது இதே சைஸ் தான் கேட்பாங்க. இதே சைஸில் பட்டி இங்கே மேலே ஒரு மார்க், இங்கே ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம். இதில் பட்டி உங்களுக்கு கம்மியாக துணி இருக்க தொட்டு உள்ளே எக்ஸ்ட்ரா துணி கொடுத்தா அடித்து திருப்பிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இங்கே கட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போது இப்படி பெண்டு வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் இப்படி தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே துணி கம்மியாக இருக்க தொட்டு வேறு துணியில் அடித்து திருப்பின மாதிரி தான் வரும் கீழே பட்டி பீஸ். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். இந்தமாரி நீட்டாக அயன் பண்ணி வச்சுங்க, சுருக்கம் இல்லாமல். அப்போ தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இந்த கரை பீஸ் வந்து இந்த பக்கம் வரணும். இந்த அளவு போட்டு இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. அதேமாதிரி இங்கே ஒரு லைன். பேக் எவ்வளோ இருக்கோ இது வந்து சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான். இங்கே எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டியதில்லை. கொஞ்சம் ரொம்ப பெரிய சைஸ் ப்ளவுஸ்னால் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடலாம். இது வந்து சின்ன சைஸ்னால் இந்த பேக் எவ்வளோ இருக்கோ அதே அளவு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த ஆமில் எவ்வளோ இருக்கோ அது மேலே வரைஞ்சிடுங்க. அப்படி அதுக்கு பக்கத்துலேயே இந்தமாரி டிஸ் மார்க் போட்டு இங்கே ஷோல்ட்ரு எவ்வளோ அகலம் இருக்கோ அதே அளவு தான் வைக்கணும். எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டாம். இதே அளவு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இதே அளவு தான் கேட்டுருங்க. இந்த ஷோல்ட்ரு பிடிப்போம் இல்லையா, 1/4 இன்ச்சு இங்கே கேப் விட்டு அதுலேருந்து இந்த நெக்கே இருக்கும் அப்படியே வச்சுருங்க. அப்படியே இதே அளவு தான் மார்க்கு. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம். அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு இந்த சென்டர் டாட் தான் கரெக்டாக இருக்கணும். இந்த டாட்லேருந்து இந்த ஊக் பட்டி வரைக்கும் அப்படியே வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த சென்டர் டாட் தான் ரொம்ப முக்கியம். மற்ற சைடு டாட்டு அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டால் கூட கரெக்டாக இருக்கும். இந்த சென்டர் டாட் மட்டும் மாறக்கூடாது. மேலே ஷோல்டர்லேருந்து இப்படி கனெக்ட் பண்ணுங்க. ஷோல்டர்லேருந்து எவ்வளோ தூரம் வருது இங்கே பிடிக்கிற அளவு விட்டு கேப் விட்டு இந்த அளவு மார்க்கு. அப்படியே பக்கத்தில் இந்த ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்கோ இது ஒரு மார்க்கு. அதேமாரி இந்த ஆமில்லேருந்து இந்த பட்டி வரைக்கும் எவ்வளோ தூரம் வருது. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்களா, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம். 1/4 இன்ச்சு விட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிங்க. நீங்கள் புதுசாக கட் பண்ணும்போது இந்தமாரி டீஸால் ஒரு மார்க் போட்டுங்க. இப்படி ஒரு மார்க்கு, இதுலேருந்து இது ஒரு மார்க்கு. ஏன்னா இந்த மார்க் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அதிலே கட் பண்ணிடலாம், ஈஸியாக கட் பண்ணிடலாம். பழகிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். இங்கே ஆமில் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி தான் கட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆமில் சுருக்கெல்லாம் வராது. அதுக்காக தான் இப்படி குழஞ்சி கட் பண்ணுறது. ஃப்ரண்ட் நெக்கு அதில் ஒன்றும் மாடல் வராது உங்களுக்கு. அதனால் ரவுண்ட் நெக்கே கட் பண்ணிக்கலாம். பேக்கில் மட்டும்தான் மாடல் நெக் வரும். இப்போ இந்த டீஸ் போட்டிருக்கீங்களே அதுலேருந்து இந்த அளவு மடிச்சிடுங்க. அப்படி இப்படி நீட்டாக மடிச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடும்.
அப்படியே இந்த டாட்லேருந்து இந்த ஊக்குப்பட்டி வரைக்கும் எவ்வளோ லென்த்து வருதுன்னு பார்த்துங்க. 3 இன்ச்சு வரும். 3 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த அளவு ப்ளஸ் கொடுக்கும்போது இந்த ஆம்பிள் ஜாயிண்ட்லேருந்து இந்த ஊக்குப்பட்டி இந்த ஹெம்மிங் பண்ணுவாங்க அதுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. 8.25 இருக்குது. இங்கே டாட் பிடிப்போம் இல்லையா, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. 9.25. இங்கே தான் பிடிக்கிற அளவு வரும். இங்கே ஒரு டாட் வரும். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த சென்டர் டாட் போட்டு அதுக்கப்புறம் சைடு டாட் போட்டு அதுக்கப்புறமா இந்த டாட் போடுங்க. ஏன்னா இந்த டாட் போட்டு உங்களுக்கு இங்கே ஒரு டாட் வந்துடும். அதை போட்டு இப்படி பிடிச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இந்த டாட் வந்துடும். இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே ஒரிஜினல் போட்டு கட் பண்ணணும். இதுதான் ஒரிஜினல் பீஸு. இந்த பூ ஏறும், டிசைன் இறங்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பூ ஏறுற மாதிரி பார்த்து கட் பண்ணணும். இந்த டிசைன் மேலே ஏறுது இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்டு கை எடுத்துக்கிறோம். இப்படி கை ரெண்டாக மடித்து போட்டு ஓரமாக வந்து இப்படி வர மாதிரி எடுத்துடுங்க. இங்கே சைடில் குறைஞ்சதுன்னா கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கலாம். இங்கே கட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா மீதி வந்து உங்களுக்கு தைச்சிட்டு மீதி எக்ஸ்ட்ரா துணி வரும். அப்போ நீங்கள் புதுசாக பழக்கும்போது அப்படி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி பீஸ் எடுக்கணும். பேக் இந்த அளவு போட்டுருங்க. இதில் ஃப்ரண்ட் வந்துடும். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து பட்டி பீஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு பூ ஏறுறதோடு தானே இந்த மாதிரி எடுக்கிறோம். இல்லைனா ஃபஸ்ட்டு பேக் இந்த பக்கம் எடுத்துகிட்டு ஸ்லீவ் இந்த பக்கம் எடுப்போம். பூ வந்து ஏறுதுன்னா பேக் சைடு இந்த லைன் ஏறுற மாதிரி வைக்கணும். பூ ப்ளைனாக இருக்கிற பீஸ் நீங்கள் மாற்றி எப்படி வேணால் எடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு பிரிண்டிங் இருக்கிறதோட்டு அந்த பூ எந்த லைன் ஏறுதோ அந்த மாதிரி தான் ஏறுற மாதிரி தான், கையிலேருந்து பேக் வரைக்கும் ஏறுற மாதிரி வைக்கணும். இப்போ இந்த அளவு போட்டு ஃப்ரண்ட் எடுத்துருங்க. இதில் எக்ஸ்ட்ரா வரதில் வந்து இந்த அளவு பட்டி பீஸ் எடுத்துருங்க. இங்கே வந்து ஜாயின்னா கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு 3/4 எடுத்துகிட்டு துணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா இதை கையில் வெட்டின மீதி பீஸ் இருக்கும். இந்த துணி வந்து பேக்கில் ஜாயின் போட்டுக்கலாம். த்ரீ 4/4 1.25 மீட்டர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இதில் 1 மீட்டர் தான் இருந்தது. கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு இதிலே வந்துடுச்சு. இப்போ இந்த பேக்கில் இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்குது, இங்கே ஜாயின் போட்டுக்கலாம். நம்ம பேக் பீஸ் பட்டி கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இது பேக் பீஸு, இது ஃப்ரண்ட் பீஸ். நெக்கு வந்து மாடல் நெக்கு, அது தைக்கும் போது கட் பண்ணிடுவோம். இது அடுத்த வீடியோவில் இது எப்படி எந்த நெக்குன்னு போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கட் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.